வணக்கம் மக்களே. தமிழக அரசியல் வரலாற்றிலே புது புது மாற்றங்கள் ஓரொரு பொழுதிலும் வந்து கொண்டே இருக்கின்றது. இப்போதைய புதியொரு மாற்றம் என்னவென்றால், நாம் தமிழர் கட்சியை காப்பாற்றப் போவது யார்? முற்றிலுமாக மாபெரும் அழிவை சந்தித்து கொண்டிருக்கின்றது. சீமான் வாய் கொண்டு பேச்சால் தான் இதுபோல் அழிவுக்கு காரணமே வந்தது. என்னை விட போயிட்டானா கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல. இசட்டு பிரிவு, ஒய் பிறகு சட்டு பிரிவு பாதுகாப்பு ஒண்ணுமே இல்லாத எல்லா பயலுக்கும் இசட்டு, ஒய் பிரிவு பாதுகாப்பு, அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி. இதை காப்பாற்றப் போவது யாரு தெரியுமா? தளபதி விஜய். தாவேகா கட்சி தான் இப்போது நாம் தமிழர் கட்சியை காப்பாற்றப் போவது. எப்படி என்றால், இதே தொண்டர்கள் தான் இந்த கட்சியில் இருக்கின்றார்கள், இந்த கட்சியில் உள்ளவர்கள் தான் அந்த கட்சியில் இருக்கின்றார்கள். அப்போது இரண்டும் ஒன்றுதான். ஆனால் இதை வேறு கட்சி என்று மாற்றி எடுப்பது யார் என்றால் அது சீமான் தான். அவருடைய வாயால் தான் இதுபோல் மாற்றி மாற்றி பேசுகின்றார். ஆனால் தொண்டர்களுக்கு இரண்டும் ஒன்றுதான். அடிமட்ட தொண்டர்களுக்கு, மேடையில் பேசக்கூடிய கட்சி தொண்டர்கள் வேற. அவருடைய கொள்கை, அவருடைய கோட்பாடு எல்லாம் சீமானுடைய வழியில் தான் அவர் போகின்றார். ஆனால் அடிமட்டத்தில் உள்ள தொண்டர்கள் விஜயை விரும்புகின்றார்கள், நாம் தமிழர் கட்சியில் உள்ளவர்கள். அப்படி பார்க்கும்போது இப்பொழுது நிலையில் நாம் தமிழர் முற்றிலுமாக அழிந்து கொண்டே வருகின்றது. ஆனால் அந்த கட்சி மொத்தமாக ஷிஃப்ட் ஆகி கொண்டிருக்கின்றது. எங்கு? தாவேகா விஜயின் பக்கம் திசை திரும்பி வந்து கொண்டிருக்கின்றது. அதான் நான் முதலே சொன்னேன். இப்பொழுது நாம் தமிழர் கட்சியை காப்பாற்றப் போவது ரட்சகன் யார் என்றால் தளபதி விஜய் என்று நான் கூறினேன். நான் சொன்னது உண்மை. நீங்களே சிந்தித்து பாருங்கள், ஆலோசனை செய்து பாருங்கள். இதுதான் கடைசியாக நடக்கப் போகின்றது. பேரு மட்டும்தான் இது தாவேகா இல்லையா? பேரு மட்டும்தான் மாற்றம். நாம் தமிழர் கட்சி என்று பேரு மட்டும்தான் இல்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்பதுதான் உண்மையான தமிழ் தேசியம், உண்மையான திராவிடம். இதுதான் தமிழர்களை காப்பாற்றப் போகும், நாம் தமிழ் கட்சிக்காரர்களையும் காப்பாற்றப் போகும், தொண்டர்களையும் காப்பாற்றப் போகும் கட்சி ஒன்றே ஒன்றுதான். அது தாவேகா, தமிழக வெற்றி கழகம்தான். இதுதான் உண்மையான தமிழ் தேசியம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதான் சொன்னேன், நான் தளபதி தான் நாம் தமிழ் கட்சியின் ரட்சகன். புரிந்து கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எல்லாரையும் சென்றடைய. யாரை எப்போ எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது, யாரை எப்போ ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது. அதை கணிக்கவே முடியாது. அதனாலதான் இந்த அரசியல்ல மட்டும் முன்னாடி எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏலே இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தசை நடுங்க 8 வச்சு வராரு.